ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கு என்ன தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். கர்த்தர் யாரை கைவிடுகிறதில்லை என்று சொன்னால், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிட்டதாய் சரித்திரமில்லை. என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த காலை வேளையில் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட திட்டமாய் பேசுகிறார். கர்த்தர் யாரை கைவிடுகிறது என்று சொன்னால், கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை என்று சங்கீதக்காரனாக தாவீது சொல்லுகிறார். எப்படி தேட வேண்டும் என்று சொன்னால், நாம் முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடும்போது நிச்சயமாகவே கர்த்தர் வெளிப்படுவதற்கு வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். மத்தேயு 7:7 சொல்லுகிறது, தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை கண்டறியத்தக்க சமயத்தில் தேட வேண்டும். நாம் ஏதோ ஒரு தேவைக்காக மாத்திரம் தேவனை தேடக்கூடாது. எப்பொழுதும் தேடுகிற பழக்கம் கொண்டவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதிகாலையில் தேட வேண்டும், அந்தி சந்தி மத்தியான வேளையில் தேட வேண்டும், எப்பொழுதும் தேட வேண்டும். இடைவிடாமல் நம் தேவனை தேட வேண்டும், தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். எரேமியா 29ஆம் அதிகாரம் 13-14 வசனம் சொல்லுகிறது, எப்பொழுது கர்த்தரை தேடணும்னு எப்படி தேடணும்னு சொன்னால், நாம் முழு இருதயத்தோடு கூட கர்த்தரை தேடுவோமானால் நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு வெளிப்படுவார். அவர் நிச்சயமாய் நமக்கு காணப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அரைகுறை மனதோடு ஏனோ தானோ என்று ஏதோ தேவைக்காக சும்மா நம்ம தேடுவோம்னு சொன்னால் நிச்சயமாய் அவரை கண்டுபிடிக்கவே முடியாது. யாரெல்லாம் உண்மையாக முழு இருதயத்தோடு கூட அவர் வாஞ்சையோடு கூட ஒரு எதிர்பார்ப்போடு கூட தேடுகிறார்களோ நிச்சயமாய் அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் கைவிட்டதாய் சரித்திரமில்லை. தாவீது கூட கர்த்தரை அதிகமாய் தேடியிருக்கிறார், எப்பொழுதும் தேடியிருக்கிறார். அதனால்தான் சிங்கம் ஒரு முறை வந்தது, கரடி ஒரு முறை வந்தது, கர்த்தர் அதற்கெல்லாம் விலக்கி காப்பாற்றி கர்த்தர் தாவீதை கைவிடவில்லை. கோலியாத்தை முறியடித்த பல முறை சவுலின் அம்புகள் அருகில் வந்தபோது கூட கர்த்தர் தாவீதின் உயிர் விடாதபடிக்கு கர்த்தர் உயிரை காப்பாற்றினதுக்கு காரணம் என்ன? தாவீது எப்பொழுதும் தேவனை தேடுகிறவனாய் காணப்பட்டார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் இடைவிடாமல் தேவனை தேடுவோம் என்று சொன்னால், எப்பொழுதும் நாம் தேவனை தேடுவோம் என்று சொன்னால் அவர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்களாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். தானியேலை எடுத்துக்கொண்டு பாருங்கள். 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, சிங்ககிபில போடப்படுகிறார் என்று சொன்ன உடனே கர்த்தரை தேடவில்லை. போடுவதற்கு முன்பாக கர்த்தரை தேடினார். போடுவதற்கு ஆயத்தமாக்கி கொண்டிருக்கும் போது கர்த்தரை தேடினார். சிங்கத்தின் கெபியில போய் கர்த்தரை தேடினார். அதனால தான் கர்த்தர் தானியேலை கைவிடவே இல்லை. ஆகவே கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதே இல்லை. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் எப்பொழுதும் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் கர்த்தரை அண்டிக் கொள்வோம், கர்த்தரை தேடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாய் வருகிற எல்லா காரியங்களுக்கும், தீங்குகளுக்கும், விபத்துகளுக்கும், நாச மோசங்களுக்கும், பிசாசின் கிரிகளுக்கும், எந்த காரியங்களிலும் கர்த்தர் நம்மை கைவிடாமல் நம்மை பாதுகாப்பதற்கு நம் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் இந்த நாள் முழுவதும் நம்மை நடத்துவாராக. ஜெபிப்போம். எங்கள் சர்வ வல்லமையுள்ள அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்திலும் மண்டே வருகிறோம். இந்த நாளிலும் அப்போ இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட திட்டமாக நீங்கள் பேசினதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், அநேகர் சொல்லுகிறார்கள், என்னை கைவிட்டு விட்டார், ஆண்டவர் நீ கைவிட்டு விட்டார் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக யாரப்பா நீங்கள் கைவிட மாட்டீங்கன்னு சொன்னால், உம்மை தேடுகிற பிள்ளைகளை நீர் ஒருபோதும் கைவிடாதவர் அப்பா. நாங்கள் உம்மை தேட, இன்னும் அதிகமாய் தேட, வாஞ்சையோடு தேட, இன்னும் ஆழமாய் தேட, முழு இருதயத்தோடு கூட கண்டறியத்தக்க சமயத்தில் தேட, அதிகாலை நேரத்தில் தேட, அந்தி சந்தி மத்தியான வேளையில் தேட, எவ்வேளையும் எல்லா நேரங்களிலும் உங்களை தேடி தரிசிக்கிற பிள்ளைகளை, உம்மை தேடி கண்டெடுகிற பிள்ளைகளா யாரெல்லாம் தேடுகிறவர்களுக்கு வெளிப்படுவீர் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. வெளிப்பட்டு காரியங்களை வாய்க்க பண்ணுங்க, நீங்கள் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.